நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு எறா வறுவல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருளுக்கு வந்து எறா வந்து 250 கிராம் இருக்கும், நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இது இல்லைன்னா ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். இது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லியில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எறா வந்து இதில் வந்து போட்டுடலாம். அந்த ஈரம் வந்து போயிடணும். எறா வந்து ஆனால் சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வெந்துடும். ஈரம் போடுறதுக்கு வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றிட்டேன். அந்த தண்ணியெலாம் அந்த அப்படியே வற்றுது பாருங்கள். இப்போ வந்து அப்படியே திருப்பி விட்ருங்க. ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இல்லைன்னா சிம்மில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துடலாம். அந்த தண்ணியெல்லாம் போயிட்டோம். இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லாவே போட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சுருளாக வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். இப்போ வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சுருளாக வந்துடும். இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மசாலா தடவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன்கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கலாம். எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த எறா வந்துட்டு எண்ணெய் வந்து எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எறா வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்படியே மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். வந்து மூடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மட்டும் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.